ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் எப்படி நம்ம டாப் அப் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் டிஜிட்டல் சேவா .csc.gov.in டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடின்னு இருக்கும். கீழே பாஸ்வேர்டுன்னு இருக்கும், கேப்சா கோடு இருக்கும். நம்ம யூசர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎஸ்சி ஐடி நேமை கொடுத்துக்குவோம். கீழே பாஸ்வேர்டு கொடுத்துக்குவோம். கரெக்டான கேப்சா கூட கொடுத்துக்குங்க. சைன்இன் இருக்கும், சைன்இன் கொடுத்துக்கலாம். அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான் பட்டனில் தெரியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாஷ்போர்டு, ரெண்டாவது சர்வீஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலட்னு இருக்கும். இந்த வேலட் மூலயமா தான் நம்ம வேலட்டை எப்படி டாப் அப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மணின்னு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3வது பட்டனில் பார்த்தீங்கன்னா வேலட்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் ஆட் மணின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மணின்னு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மணி டு வேலட் யூஸிங் அதர் பிஜி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற விஎல்இங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஆட் மணி டு அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் டேட் இருக்கும், என்ன டேட்டில் நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் இருக்கும். யூசர் நேம் இருக்கும், ஆர்டர் நேம் இருக்கும். ஆட் மணின்ற இடத்துல நீங்கள் எவ்வளோ டாப் அப் பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்கும். அங்கே நீங்கள் எவ்வளோ டாப் அப் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கேட்வே வந்து பேயூ மணி மூலயமா அவங்க அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். ரிமார்க்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடு நிறையா இருக்கும். பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூலம் கட்டுறோமுங்களா, இல்லை அப்படின்னா பே வித் மாஸ்டர் கார்டு மூலயமா கட்டுறீங்களா? மாஸ்டர் கார்டு மட்டும்தான் இங்கே சப்போர்ட் ஆகும், மற்ற வேறு கார்டு வந்து சப்போர்ட் ஆகாது. இல்லை அப்படின்னா யூபிஐ மெத்தடில் கட்டுறீங்களா அப்படின்றது கேட்டிருக்கோம். இல்லை கிரெடிட் மெத்தடில் கட்டுறீங்களா அப்படின்ற ஆப்ஷன்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து இப்போ யூபிஐ மெத்தடில் தான் கட்ட போகிறேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமும் நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷனில் நம்ம பணம் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் பே மெத்தடில் தான் இப்போ கட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி கேட்டிருக்கும். அதாவது கூகுள் பேனுடைய யூபிஐ ஐடி இருக்கும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய யூபிஐ ஐடியை கரெக்டாக என்ட்ரு பண்ண உடனே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீடு கொடுங்க. இங்கே டிரான்சாக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்ட்டு இப்போ நான் ஃபோன் வழியாக உங்களுக்கு காட்டுறேன். ஃபோனில் உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அங்கே கொடுத்துருந்த டிஜிட்டல் சேவையில் நம்ம கொடுத்துருந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இங்கே பே கொடுத்துக்குங்க. நம்முடைய அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டாப் அப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.